நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க பேரு சுத்தம் சுந்தரம். எங்க இருந்து வரீங்க? என்ன ஊரு? எனது ஊரு கோயில்பட்டி. கோயில்பட்டி. ஆமா, நான் சென்னைக்கு வந்து 47 வருஷம். 47 வருஷம் விவசாயம் பண்ணீங்க. சென்னையில வந்து ஊர்ல விவசாயத்தை விட்டு விவசாயம் பண்ணலைங்க. இங்க வந்து கடை வச்சேன். 2வது சிலிண்டர் கம்பெனில வேலை செஞ்சேன். 3வது எல்லாம் பசங்க எல்லாம் சிலிண்டர் கம்பெனில வேலை செஞ்சு அங்க கேஸ் காலி ஆனோன்னு இங்க கேஸ் ஃபில் பண்ண வேண்டிய சினிமாவுக்கு. ஐயா, சினிமாவுக்கு யாரு உங்களை முதல்ல கூப்பிட்டு வந்தா? எத்தனை வருஷம் ஆச்சு சினிமா? எனக்கு சினிமாவுக்கு வந்து 1 வருஷம் ஆக போறீங்க. 1 வருஷம் ஆயிடுச்சா? யாரு உங்களை அறிமுகப்படுத்தது கபாலி. கபாலி. ஆமா, கபாலி. ரஜினிகாந்த் கபாலியா? நம்ம வடபள்ளி கோடம்பா கபாலி? வடபழனியில அவரு இது அது என்ன ஏவிஎம் ஸ்டுடியோ என்ன மாதிரியே மீச விட்டுருப்பாப்ல. ஆமாங்க, என் பங்காளி தான் கபாலி. நல்ல மனுஷங்க. நல்ல மனுஷன். ஆமாங்க, அவர் கபாலீஸ்வரர் கபாலி. ஒரே ஒரு வக்கீல அவரு என்கிட்ட போனேன். அவ்வளவுதான், கையெழுத்து போட்டு உள்ள அனுப்பிட்டாரு. நீ ரெடி பண்ணிட்டாரு. ஆமாங்க, நல்ல மனுஷங்க. ஆனா எனக்கு நிறைய வாட்டி போன சான்ஸ் இல்லைன்னாரு. அதுக்கப்புறமேட்டு 2வது என்ன பண்ணுன்னா வாசுன்றவர் கூப்பிட்டாரு. அவர்கிட்ட போனேன். அதுக்கப்புறமேட்டு அங்கேயும் சரியா இதுவாகல. அதுக்கப்புறமேட்டு யாரு தமிழம்மா அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க இது பண்ணி அவங்ககிட்ட. சரி, அந்த இளவு கண்டாலாம் வேணாம் விடு. நான் சொல்றது கேளுங்க. இப்போ 1 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. ஆமாங்க, ஆமாங்க. அவன் கூப்பிட்டா, இவன் கூப்பிட்டா, மதுரையில கூப்பிட்டா, மண்ணாமடிச்சு கூப்பிட்டான்னு சொல்லி சினிமாவுக்கு வந்து 1 வருஷம் ஆகி போச்சு. ஆமாங்க. இப்ப நான் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு வந்து கேட்கல. நீ எத்தனை வருஷம் ஆச்சு? 32 வருஷம் ஆகி போச்சு. 32 வருஷம். அப்போ சினிமாவுக்கு வந்து எப்படி சொல்றது, நாசமா போச்சு. அப்படி இல்ல, இப்ப நல்லா இருக்கு. இப்ப விஷயத்து கேள்வி தெரியுது. என்ன கதை கேளுங்க. நீங்க ஐயா அப்பா மாதிரி சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நீ ஊர்ல விவசாயம் பண்ணி கேஸ் கம்பெனி போய் உழைச்சு 3 பிள்ளைங்களா? ஆமாங்க. எல்லாத்தையும் கட்டி கொடுத்து பேரம் பேத்தி பார்த்தாச்சு. ஆமாங்க. கடமையை முடிச்சு இங்க வந்திருக்கிறேன். ஆமா, நான் கடமையை முடிக்காமலே இதுக்கு வந்து இன்னும் அந்த கடமையை முடிக்க முடியாம தேடி ஓடிட்டு இருக்கிறோம். இதை கேளு. அதான் சொல்றேனே, சினிமாவுக்குள்ள விழுவுறதும் கடலுக்குள்ள விழுவுறதும் 2 ஒண்ணுதான். அதுல விழுந்தாலும் வெளியே வர முடியாது, இதுல விழுந்தாலும் வெளியே போக முடியாது. கரெக்டா இல்லையா? சரிதாங்க. நீங்க உனக்கு வெளியே இருந்ததோட சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல. நீங்க இங்க சென்னையில இருந்து உங்க ஊருக்கு போனோம்னா நடிகர் ரஜினிகாந்த் மாதிரி இல்லங்க உங்களை இது பண்ணுவாங்க. ஐயோ, நம்ம ஆளு உங்க பேர் என்ன? எலிராஜ் வந்து எப்ப நம்ம நடிகர் நிறைய அந்த சீரியல்ல வராரு, இந்த சீரியல்ல வராரு, படத்துல வராரு. எப்ப இவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு ஃபேமஸா சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியுது, உண்மையாவே சினிமாக்காரனுக்கு தெரியலையே. அது எப்படி இருக்கீங்க? நம்ம கஞ்சியோ கூட குடிச்சாலும் வெடிப்பார்வைக்கு நீ என்ன பெரிய எப்பா வெள்ள சட்டை காமராஜர் மாதிரி காமராஜர் பத்தி வருவீங்களா, யாரை பத்தி வருவீங்களா? 2வது உங்களுக்கு உள்ள கௌரவம் எப்படி? ஒரு நம்ம உங்க ஊர் திருவிழாவுக்கு நீங்க போனீங்கன்னா நடிகர் எலிராஜ் வந்து டவுன் அவருக்கு போடியா அப்படின்னு உங்களுக்கு வேட்டு மேல காலத்தோட வேட்டு வச்சு கூட்டிட்டு போய் எப்ப நம்ம எலிராஜ் வந்திருக்காருயா நம்ம ஊர் திருவிழாவுக்கு. இப்போதைக்கு நமது தலைவர் எலிராஜ் அவர்கள் முன்னிலையில் நமது திருவிழா நடக்கிறது. அனைவரும் நமது எலிராஜ் அவர்களை வாழ்த்தி பேசுங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய பேர். நீங்க என்ன உங்க பசங்களுக்கு இப்போ உங்க நல்லா கருப்பு ஐநாறு மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க போராடி இருக்கிறோம். என்ன தெரியுமா, உங்க பிள்ளைங்களை பார்த்தோம்னா எப்பா யாருப்பா நீங்க எலிராஜ் பிள்ளையா? நீங்க ஆஹா, எலிராஜ் எப்படி கஷ்டப்பட்டான் ஊர்ல. இன்னைக்கு போய் எப்படி மெட்ராஸ்ல போய் பெரிய நடிகராகி பெரிய ஆகிட்டாயா. நீ நல்லா இருப்பீங்கயா அப்படின்னு பெரிய வாழ்த்துவாங்க உங்க பிள்ளைகளை. தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆசீர்வாதம் தான். கண்டிப்பா சுந்தரம் சொல்றாரு, சுத்தமான நாக்கால சுத்தமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, சினிமாவுக்கு வரதுக்கு முன்ன கல்யாணம் பண்ணிட கூடாது, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு சினிமாவுக்கு வரக்கூடாது. எப்படி புரியுதா இல்லையா? நீ காசிக்கு போறது ஒண்ணுதான், சினிமாவுக்கு போறது ஒண்ணுதான். காசிக்கு போனா ரிட்டர்ன் வர முடியாது, சினிமாவுக்கு வந்தா ரிட்டர்ன் போக முடியாது. அப்படி சொல்றாங்க. ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா, கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திலாம் எடுத்துட்டு அப்புறம் சினிமாவுக்கு வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கல்யாணம் பண்ணிட்டு பேரம் பேத்தி பார்க்கல, இன்னும் உள்ள சினிமாவிலேயே இருக்கிறோம். பாத்துக்கோ. ஆனா சினிமாவில தான் இருக்கிறோம், வெளியே போக முடியல. ஆனா ஐயா எல்லாத்தையும் முடிச்சு காசி ராமேஸ்வரம் மாதிரி சினிமா. புரிஞ்சா இல்லையா மக்களே? சினிமாவுக்குள்ள வந்துட்டாலும் வெளியே போக முடியாது, காசி ராமேஸ்வரம் போனாலும் வெளியே வர முடியாது, கடலூர்ல போனாலும் வெளியே வர முடியாது. ஐயா இப்ப 1 வருஷம் வந்தது 100 வருஷம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையா இல்லையா? நீங்க சிறப்பா சினிமால வந்து சிறப்பாகி எல்லாரும் எலி வேலையில இந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க. நாராயணா, நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சா? நீங்களும் பேரம் பேத்தி அப்புறம் என்ன பாத்தியா? சினிமாவே சினிமாக்காரங்களே பாத்துக்குங்க. கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திலாம் எடுத்து
வாழ்க்கையை அங்க ஒப்படைச்சிட்டு திரும்ப இங்க வந்திருக்காங்க. இவங்க புத்திசாலி, இவங்க தான் புத்திசாலி. ஏன் நம்ம வந்து புத்தியே இல்லாம 20-30 வருஷமா வாழ்க்கையை தொலைச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டு நாய் மாதிரி சுத்திட்டு ரஜினிகாந்த் வந்தாரு. எவனுக்குமே தெரியல சினிமாக்காரனுக்கு நம்மள, புரியுதா இல்லையா? இதே மாதிரி உண்மையா கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும் இல்லையா? எதுவுமே இல்லாம சன்னியாசியா காசிக்கு போற மாதிரி சினிமாவுக்கு வரணும். மக்களே புரிஞ்சுக்க. நாராயணா புரிஞ்சா? நாராயணா சுத்தம் சுந்தரம், நாராயணா சுத்தம் சுந்தரம், சிவாய நாராயணா இஸ் பெஸ்ட். வாழ்க வளமுடன். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். சினிமாக்காரங்களே புரிஞ்சுக்கிங்க. சந்தோஷங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரணும். ஆமா. பெரிய ஆரம்பிச்சு வரக்கூடாது. அது நல்லா இருக்காது. கைகாட முடியுது. ஓகே ஓகே டன்.